வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்துக்கிட்டு மொக்க ரிவ்யூ. நாங்கள் மிஸ்டர் ஃபேஸ் விடாமுயற்சி இன்னும் ரிலீஸ் ஆகிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு சில நாட்கள் மட்டும் தான் இருக்குது. இன்னும் ஒரு 5 நாள் ரிலீஸ் ஆகினு வச்சுக்கங்களேன். ஸோ இந்த டைமில் அதை பற்றி பேசினா கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மகிழ் திரும்பியோட படங்கள் சில பேருக்கு இவரை தெரிஞ்சிருக்கலாம், சில பேருக்கு இவரை சரியாக தெரியாமல் கூட இருக்கலாம். பட் உண்மையாக சொல்லணும்னா ஒன் ஆஃப் த அண்டர் ரேட்டட் டேரக்டராக காணப்படுற ஒரு டேரக்டர் தான் அவர். ஸோ இவரோட படங்கள்னு பார்த்தீங்கன்னா நிறைய நல்ல படங்கள் கொடுத்துருக்காரு. ஒரு சில ரொம்ப கம்மியாக தான் படம் பண்ணியிருக்காரு. பட் அவர் பண்ண எல்லா படமுமே வந்து ஒரு தரமான மாஸ்டர் பீஸான ஒரு படம். அதில் முக்கியமாக 4 படத்தை எடுத்து நம்ம இன்றைக்கி பேச போகிறோம். ஸோ 4 படத்தை என்னுடைய ஃபேவரட்டுக்கு ஏற்ற மாதிரி நான் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன். ஸோ இது மகிழ் திரும்பியோட பட்டியல். ஸோ என்னென்ன படம் என்னதில் இடத்த பிடிச்சிருக்குங்கிறத பார்த்துடலாம். அப்புறம் என்ன ஆரம்பிக்கலாமா? ஸோ 4 இடத்துல பார்க்க போகிற படம் கழகத்தலைவன். ஸோ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக இந்த படம் வந்து உங்களுக்கு ரொம்ப டிசப்பாயிண்டிங்காகவும் இருக்காது, அதே சமயத்தில் ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு சொல்ல முடியாது. ஒரு ஆவரேஜான ஃபீல் கொடுக்கக்கூடிய ஒரு படம் தான். ஸ்டில் மகிழ் திரும்பியோட மேக்கிங்காக இருக்கட்டும், அந்த டச்லாம் வந்து எல்லாமே பெர்ஃபெக்டாக இருக்கும். பட் இந்த படத்தோட முக்கியமான பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தோட ஹீரோவான உதயநிதி தான். ஸோ அவரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அவர் எந்த அளவுக்கு நடிப்பார், அவர் எப்படி பேசுவார், அவருக்கு எந்த அளவுக்கு நடிக்க வருங்க தெரிஞ்சுக்கிட்டு அவருக்கு ஏற்ற மாதிரி இந்த படத்தோட கதையை வந்து பார்த்திங்கன்னா மூல் பண்ணியிருப்பாங்க சொல்லலாம். அதாவது ஸ்க்ரீன் பிளேவாக வந்து பார்த்திங்கன்னா மகிழ் திருமேனி வந்து அவருடைய பங்கை வந்து வகிச்சிருந்தாலும் இந்த படத்தில் ஏகப்பட்ட காம்ப்ரமைசஸ் போயிருக்கு. இந்த படத்தோட கதை, அதோட திரைக்கதை, கேரக்டர் ரைட்டிங்லாம் பற்றி பார்த்திங்கன்னா அவருக்கு என்ன வருமோ அதை வச்சு ஒன்று பண்ணியிருப்பாங்க. அதுதான் அந்த மொத்த படமுமே. பட் அதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா யார் ஷோ ஸ்டீல் பண்ணுறா பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஆர்எஃப் தான் சொல்லுவேன். மனுஷன் மிரட்டியிருப்பா புடி. அந்த மனுஷன் போய் எவனை பார்க்குறானோ அவனுக்கு சாவு நிச்சயம்டா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு செம்ம ஒரு கேரக்டர் ரைட்டிங் போயிருக்கும். பட் அதே கேரக்டர் ரைட்டிங் பார்த்திங்கன்னா உதயநிதிக்கு போயிருக்காது. கண்டிப்பாக படத்தோட ஹீரோவான அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வீக்காக தான் தெரிவார் இந்த படத்தில். கம்பேர்ட் டு ஆர்எஃபை விட அவர் ரொம்ப வீக்காக இருப்பார். நிறைய பேரோட மிகப்பெரிய குறையாக சொல்லப்பட்டதும் அந்த டைமில் அதுதான். கிட்டத்தட்ட உதயநிதி கேரக்டர் வந்து பதிலாக வேறு யாராவது லைக் விஜய் ஆண்டனியோ இல்லை அருள்நிதி மாதிரி ஒரு ஆக்டர்ஸ் வந்து நடிச்சிருந்தாங்கன்னா இந்த படம் வேறு லெவல் என்ஹான்ஸ் ஆகிருக்கும். பட் உதயநிதி மாதிரி ஒருத்தர் நடிக்கும் போது பார்த்திங்கன்னா அது இன்னமும் வந்து கன்வின்ஷனாக இல்லையோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் கொடுக்க தான் செஞ்சுது. பட் அதை தாண்டி இந்த படம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா இது கண்டிப்பாக அந்த படம் டிசப்பாயின்மெண்ட் பண்ணாது. பட் ஒரு வாட்டி பார்க்குற மாதிரி தான் அந்த படம் உங்களுக்கு அமையும். உங்களால் ரிப்பீட்டட் வாட்சோ ரசித்து பார்க்கக்கூடிய ஐகானிக்கான சீன்ஸோ அந்த மாதிரி எதுவும் இருக்காது. பட் மகிழ் திரும்பியோட டச்சுங்கிறது, அவரோட டயலாக் டெலிவரியாக இருக்கட்டும், அவரோட ப்ரெசன்டேஷனுங்கிறது ரொம்பவே நல்லாயிருக்கும். பட் அதை தாண்டி இந்த படத்தில் என்ன இருக்குதுன்னு கேட்டால் கண்டிப்பாக ஹீரோட பெர்ஃபார்மன்ஸாக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த படம் ஆவரேஜாக தான் தெரியும். ஸோ படம் பார்க்கணுங்க கண்டிப்பாக நெட்ஃப்ளிக்ஸ் இருக்குது, போய் பாருங்கள். பட் இந்த படம் வந்து மோசமான படம் கிடையாது, ஒரு டீசெண்டான ஒன் டைம் வாட்சபிள் படம் தான். ஸோ டைம் கிடைக்கிறவங்க மறக்காம படத்தை செக் பண்ணி பாருங்கள். ஒரு டீசெண்டான மூவியாக அமையும் உங்களுக்கு. ஸோ அடுத்த 3வது இடத்துல இருக்கிற படம் கண்டிப்பாக சார் இந்த படத்தை சொல்லாமல் இருக்கவே முடியாது. ஸோ தடையாரத்தாக்க அருண் விஜய்க்கும் சரி மகிழ் திருமேனிக்கும் சரி இந்த 2 பேருக்குமே டெக்னிக்கலாக அவங்க கெரியரை வந்து பார்த்திங்கன்னா கம்பேக் கொடுக்குறதுக்கும் சரி, கிக் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கும் சரி இந்த படம் தான் ரொம்ப உதவியாக அமைஞ்சது. இந்த படம் வெளியே ரிலீஸ் ஆன டைமில் யாருக்கும் பெருசாக தெரிலங்க. இந்த படத்தோட சாங்ஸு அண்ட் இந்த படத்தோட நிறைய ஆடியன்ஸோட ஃபீட்பேக் மூலிமா இந்த படம் பார்த்திங்கன்னா செல்ஃப் எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. அண்ட் நிறைய ஆடியன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவ் ஃபீட்பேக் கொடுக்க இந்த படம் ஆட்டோமேட்டிக்காக பார்த்திங்கன்னா ஆடியன்ஸ் போய் ரீச் ஆகிடுச்சு. அண்ட் நிறைய பேருக்கு இந்த படம் பார்த்து பிடிச்சி வந்துச்சு. அண்ட் டெக்னிக்கலாக மகிழ் திரும்பி த்ரில்லர் ஜானருக்கான அடித்தளம் போட்டதே இந்த படம் தான். ஸோ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களை வந்து ஸ்க்ரீன் பிளேவாக சரி, கேரக்டர் ரைட்டிங்காகவும் சரி, ஒரு மாதிரி டென்ஸாகவே உங்களை கொண்டு போயிருப்பாங்க. ஸோ அந்த வகையில் இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பார்க்கக்கூடிய ஒரு நல்ல படமாக தான் அமைச்சிருக்கு. அண்ட் யாராவது தேட்டரில் மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா மறக்காமல் போய் செக் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்சு இந்த படம் சன் எக்ஸில் மட்டும்தான் இருக்குது. ஸோ நீங்கள் சன் எக்ஸ் ஓடிடி பிளாட்ஃபார்மை சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த படத்தை பார்க்கலாம். அதையும் மீறி இந்த படம் பார்க்கணும்னா அப்பப்போ சன் டிவியில் போடுறதா சொல்கிறாங்க. நான் சன் டிவியில் இப்போ வரைக்கும் பார்த்ததில்லை. பட் சன் டிவியில் இந்த படம் டெலிகாஸ்ட் ஆகுது. ஸோ இங்கே எப்போயாவது வீட்டில் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா மறக்காமல் இந்த படத்தை செக் பண்ணுங்கள். ஒரு நல்ல ஒரு செம்ம ஒரு த்ரில்லர் ஜோனு. அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கதைகள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் வரும். ஸோ அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி படம் வரும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப ஃப்ரெஷ் லுக்கிங்காகவும் ரொம்ப நீட்டாக இருந்துச்சுன்னு சொல்லலாம். இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா சர்ப்ரைசிங்லி வந்து அருண் விஜய்க்கோட கெரியரை வந்து அடுத்த லெவலுக்கு வந்து கொண்டு போயிருக்கு. கிட்டத்தட்ட என்ன இருந்தாலும் வரைக்கும் அவரை சஸ்டெயினாக வச்சுக்கிறதுக்கு இந்த படம் ரொம்பவே உதவியாக இருக்குது. ஏன்னா இதுக்கு நடுவில் அவர் ஏகப்பட்ட ஃப்ளாப் மூவி கொடுத்துருக்காரு. சில படம் ஆவரேஜாக ஓடி இருக்குது, சில படங்கள் ஹிட் ஆகிருக்கலாம். பட் அவரை இண்டஸ்ட்ரியில் சஸ்டெயினாக வைக்கிறதுக்கு அந்த கம்பேக் மூவின்னு சொல்லும்போது கண்டிப்பாக இந்த படம் தான். ஸோ இந்த படம் மகிழ் திருமேனிக்கும் சரி அருண் விஜய்க்கும் சரி 2 பேருக்குமே ஒரு நல்ல ஒரு ஆரம்பத்தை கொடுத்த படம் தான் இந்த தடையாரத்தாக்க. இதை ஃபாலோ பண்ணி 2வது இடத்துல இருக்கிற படம் மிகாமான். ஸோ இந்த படம் சர்ப்ரைசிங்லி எப்படி தடையாரத்தாக்க வந்து எந்த ஒரு ப்ரொமோஷனும் இல்லை பெருசாக இல்லாமல் சைலண்ட்டாக சம்பவம் பண்ணிச்சோ இந்த படமும் வருஷத்தோட கடைசியில் 2012 சைலண்ட்டாக சம்பவம் பண்ண படம் தான். கிட்டத்தட்ட எதிர்பார்க்கவே இல்லைங்க. இந்த படம் வந்து இந்த அளவுக்கு நல்லாயிருக்கும்னு யாருமே எதிர்பார்த்துருக்காங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தேட்டர்ஸில் பார்த்தவங்க சரி,
பார்க்காதவங்க நிறைய பேரே இருக்காங்க. பட் நிறைய மிஸ் பண்ணவங்க பார்த்தீங்கன்னா, இந்த படம் தியேட்டரில் பார்க்க முடியாது ஏங்கனவங்களும் இருக்காங்க. இன்றைக்கி நம்ம எல்சியூன்னு சொல்லிட்டு கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். பட் டெக்னிக்கலாக வந்து அந்த மனுஷன் அப்போவே எம்சியூ ஆரம்பிச்சிட்டா அப்படி என்ன அதை எக்ஸ்பிளைன் மட்டும் பண்ணலை. என்ன எம்சியூன்னு சொன்னால் கன்ஃபியூஸ் ஆகிரும். மார்வலா மகிழ் திருமேனியா அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூசிங் கிரியேட் ஆகிருக்கலாம். பட் உண்மையிலே இந்த படத்துக்கான பொட்டென்ஷியலுங்கிறது வேறு லெவல் பொட்டென்ஷியல். இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளேவாக இருக்கட்டும், ஒரு கேரக்டர் ரைட்டிங்காக இருக்கட்டும், நம்மளை ஒரு மாதிரி பதப்பத்தப்பிலே கொண்டு போவாங்க. கிட்டத்தட்ட ஆர்யா வந்து பார்த்திங்கன்னா வருஷத்துக்கு 10 படம் நடிக்காருன்னா அது 9 படம் குப்பை படமாக இருக்கும். மிச்சம் ஒரு படம் தான் நல்ல படமாக இருக்கும். அதில் ஒரு படம் தான் இந்த மீகாமான். ஸோ படத்தோட ரைட்டிங்காக இருக்கட்டும், கான்ஃப்ளிக்டாக இருக்கட்டும், அவங்க எடுத்துக்கிட்ட கதையை ப்ரெசென்ட் பண்ணதாக இருக்கட்டும், ஆடியன்ஸ் ஒரு மாதிரி டென்ஷன்லேயே வச்சுருப்பாங்க. அது மட்டும் இல்லை, இந்த படத்தோட வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மிட் போர்ஷனாக வரும்போது பார்த்திங்கன்னா கதை முடிஞ்சுது அவ்வளோதான் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ அடுத்து என்ன பண்ண போகிறாங்கிற கியூரியாசிட்டியை வந்து நம்மக்கிட்ட ஆடியன்ஸ்கிட்ட ஈஸியாகவே கடத்திடுவாங்க. இந்த படம் யார் தேட்டரில் பார்த்தீங்களோ ரொம்ப லக்கி. ஏன்னா இந்த படம் வந்து பியூர் தேட்டர் மெட்டீரியல் தான். இந்த படம் நம்ம உட்காந்து நீங்கள் டிவியில் பார்க்கலாம், லேப்டாப்பில் பார்க்கலாம், ஃபோனில் எங்கெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். பட் தேட்டரில் பார்க்குற அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக மிஸ் பண்ணவங்கள நானும் ஒருத்தன் தான். பட் தேட்டரில் பார்க்க முடியலனாலும் பட் இன்றைக்கி இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர்கிட்ட ரீச் ஆகிருக்கு. நிறைய பேர் இந்த படத்தை பற்றி பேசுகிறாங்க. நிறைய பேருக்கு இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாள் இன்ஸ்பிரேஷனாகவும் இருக்குது. என் மகிழ் திருமணியோட ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஒர்க்னு சொன்னால் கண்டிப்பாக இந்த மீகாமான் தான். ஸோ இந்த படத்தில் இருக்கிற ஒரே பிரச்சனை என்ன தருவாங்க, அனிஷா முத்துவானி மட்டும்தான். அவங்க கேரக்டர் இந்த படத்துக்கு தேவையில்லை, ஜஸ்ட் கமர்ஷியல் எஸ்பெக்டாக மட்டும் வச்சுருப்பாங்க. அவங்களுக்குன்னு பெருசாக அந்த படத்தில் ரோலோ எதுவும் கிடையாது. ஜஸ்ட் ஒரு லவ் இன்ட்ரெஸ்ட்டாக மட்டும் தான் ப்ளே பண்ணுவாங்க. அது மட்டும் தான் இந்த படத்தோட இங்கே கொஞ்சம் குறையாக இருந்துச்சே தவிர ஃபுல் படமாக பார்த்தீங்கன்னா மொத்த படமாகவே இந்த படம் ஒரு செம்மையாக சூப்பரான ஒரு படம். இந்த படத்தை பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஓடிடியில் எவ்வளோ இருக்குது, ஒரு 2-3 ஓடிடியில் எவ்வளோ இருக்கிறதா நான் பார்த்தேன். கூகுளில் செக் பண்ணி மறக்காமல் இந்த படத்தை போய் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ஒரு தரமான படம். என் மகிழ் திருமணிக்கிட்ட இருந்து ஒரு பெஸ்ட்டு ஒர்க்குன்னு சொல்லலாம். மறக்காமல் செக் பண்ணக்கூடிய ஒரு படம் தான். விடாமுயற்சி வெளியாக வர ஹைப்பில் இந்த படம்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு பூஸ்டாப்பாக அமையும். ஸோ ஃபர்ஸ்ட் பிளேஸை பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்னதாக ஸ்பெஷல் மென்ஷன். ஸோ ஒரு முக்கியமான படத்தை பற்றி நான் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணி ஆகணும். ஸோ முன்தினம் பார்த்தேனே. ஸோ இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா மகிழ் திருமணியோடைய டெக்னிக்கலி இதுதான் அவருடைய வெரி வெரி ஃபர்ஸ்ட் ஃபிலிம், இந்த முதல் படம். பட் இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா சரியாக ஓடவும் இல்லை. அதே சமயத்தில் இந்த படம் தான் அவர் கடைசியாக பண்ண ஒரு லவ் சப்ஜெக்ட் லைக் குட் ஃபீல் படம் மாதிரி, ஒரு ஃபீல் குட் படம் மாதிரி ஒரு படத்தை அவர் ப்ரெசென்ட் பண்ணியிருந்தார். இந்த படத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அவர் எந்த ஒரு படமும் இந்த ஜானரில் அவர் படம் பண்ணவே இல்லை. இது வரைக்கும் அவன் பண்ணதே பார்த்திங்கன்னா ஒரு 5லேருந்து 6 படம் தான் இருக்கும். கிட்டத்தட்ட அவர் பண்ணதிலே வச்சு ஒரு லவ் சப்ஜெக்ட் ஒரு படம் பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு படம் மட்டும் தான். பட் இந்த படம் சரியாக அந்த டைமில் ரீச்சும் கொடுக்கவே இல்லை. ஏன் நிறைய பேர் இந்த படம் பார்க்கவும் இல்லை. பட் இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலி நானே இந்த படத்தை பார்க்கவே இல்லை. பட் இந்த படம் வந்து ரீசெண்ட் இன்டர்வியூஸில் இந்த படத்தை பற்றி நிறைய விஷயம் ஷேர் பண்ணியிருக்காரு. அவரோட பழைய இன்டர்வியூஸில் கூட பார்த்திங்கன்னா இந்த படத்தை பற்றி நிறைய விஷயம் பேசியிருக்காரு. ஸோ இந்த படம் யாராவது எங்கேயாவது அவைலபிளாக இருந்தால் மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது ஓட்டிட்டு நான் செக் பண்ண வரைக்கும் இந்த படம் எங்கேயுமே இப்போதைக்கு அவைலபிளாக இல்லை. வேறு எங்கே இருக்குன்னு எனக்கு ஷோராக தெரியல. பட் கண்டிப்பாக அந்த படம் வந்து பார்த்திங்கன்னா பார்க்கணுங்க கியூரியாசிட்டியை கண்டிப்பாக கொடுக்க தான் செய்யுது. இந்த படத்தோட ரிவ்யூவும் பார்த்திங்கன்னா பாசிட்டிவாக தான் இருந்திருக்கு. பட் ஏதோ ஒரு வகையில் பார்த்திங்கன்னா இந்த படம் ஆடியன்ஸில் போய் சேரலை. ஸோ இந்த படம் வீடியோ பார்த்துட்ருக்கீங்கன்னா யாராவது இந்த படம் பார்த்துட்டிங்கன்னா இந்த படம் எப்படி இருக்குது, இந்த படத்தோட உங்களோட அனுபவத்தை ஷேர் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக இந்த படம் வந்து அவருடைய மற்ற படங்களை காட்டிலும் இந்த படம் வந்து வேறு மாதிரியான ஒர்க்குங்கிறது கண்டிப்பாக அந்த படத்தை இருந்திருக்குங்கிறது என்னால் ஃபீல் பண்ண முடியுது. ஸோ அந்த படம் நான் மேலே மிஸ் பண்ணிட்டேன். பட் இந்த படம் பார்க்கணுங்கிற ஐடியா இருக்குது. பட் எங்கே எப்படின்னு எனக்கும் தெரியல. ஸோ யாராவது எங்கேயாவது ஓட்டிகிட்டு இருந்தால் கொஞ்சம் லிங்க் அனுப்பிச்சி விடுங்கப்பா, படத்தையாவது பார்க்கலாம். ஸோ ஃபைனலி முதலாவது இடம் என்ன படத்தை நான் சொல்லுவேன், இந்நேரத்துக்கு எல்லோரும் கெஸ் பண்ணியிருப்பீங்க. அஃப்கோர்ஸ் தடம். இந்த படத்தை யார் தாங்க மிஸ் பண்ண முடியாது. ஒரு படத்துக்கு எல்லாமே கூடி வந்தால் அந்த படம் என்ன மாதிரி இருக்கும், டெக்னிக்கல் சைட்டாக இருக்கட்டும், ஆக்டிங்காக இருக்கட்டும், படத்தோட ஸ்க்ரீன் பிளேவாக, ரைட்டிங்காக, எல்லாமே இந்த படம் வந்து மொத்தமாகவே வந்து பார்த்திங்கன்னா படம் செதுக்கிற பையன்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட த்ரில்லர் ஜானருக்கு மகிழ் திரும்பி எடுத்த படத்திலே வச்சு எல்லாமே கூடி வந்து ஒரு படம் சொல்லலாம். கண்டிப்பாக அந்த தடம்னு சொல்லுவேன். அப்படி ஒரு கேரக்டர் ரைட்டிங் போயிருக்கும். கிட்டத்தட்ட உங்களை வந்து பார்த்திங்கன்னா ஆடியன்ஸை வந்து இந்த படத்தோட பியூட்டி அதுதான், ஆடியன்ஸை வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. மிட் போர்ஷனுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஒரு முடிவெடுக்கவே முடியாது. நீங்கள் இவன் நினைக்கும் போது அவன்கிட்ட போயிடும், அவன் நினைக்கும் போது இவன்கிட்ட போயிடும். யார் தாண்டா கொலை பண்ணி தொலைஞ்சிங்க அப்படிங்கிற கேள்வியை கிரியேட் பண்ணுங்க. பிகாஸ் ஸ்க்ரீன் பிளே அந்த மாதிரி தான் பண்ணியிருப்பாங்க. நம்ம ஒரு கேரக்டர் பார்க்குறோம், நம்ம ஒரு முடிவு பண்ணுவோம், பட் எடுத்த முடிவை மாற்றி விட்டுருவாங்க. கிட்டத்தட்ட அங்கே இருக்கிற அந்த கேரக்டருக்கு இருக்கிற அதே கன்ஃபியூஸ் தான் நமக்கும் இருக்கும். ஸோ ஒரு மாதிரி டென்ஸாகவும் இருக்கும், சேம் டைம் கன்ஃபியூஸாகவும் இருக்கும். அண்ட் பக்கா ஸ்க்ரீன் பிளே ரைட்டிங் எல்லா கேரக்டருக்குமே முக்கியத்துவம் கொடுத்து பண்ணியிருப்பாங்க. வெரி ஃபியூ கேரக்டர், பட் ஒவ்வொரு கேரக்டருமே வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு வகையில்
அந்த கதைக்கும் அந்த கதாபாத்திரத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வேல்யூபுளாக நம்ம அமைஞ்சிருந்தது. ஏன்னா அவங்களோட ட்ராமா என்ன, ஏன் இவனுங்க 2 பேரும் அடிச்சுக்கிறானுங்க, இவனுங்களோட இன்ஸ்டிங்க் என்ன, இவனுங்களோட மித்து என்ன, அந்த ட்வின்ஸோட ப்ராப்ளம் என்னங்கிறத ப்ளஸ் அண்ட் மைனஸ் சொல்லிட்டு எல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருப்பாங்க. அது மட்டும் இல்லை, அந்த ட்வின்ஸ்க்கு நடுவில் இருக்கிற ட்ராமாவையும் சேர்த்து பேசியிருப்பாங்க. இவனுங்க எதுக்கு இந்த மாதிரி இருக்கானுங்க, இவங்களோட பின்புலம் என்னங்கிறத பக்காவாக பேசியிருப்பாங்க. இதுக்கு நடுவில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கொலை தான் விஷயமே. அந்த கொலையை பண்ணும்போது பார்த்திங்கன்னா கூட யார் பண்ணாங்க, எதுக்கு பண்ணானுங்க, உண்மையாலே இவனுங்க தான் பண்ணானுங்களாங்கிறத வந்து பர்ஃபெக்டாக தான் அது ரிவீல் ஆகிற இடங்கிறது செம்ம எமோஷ்னலாக நம்மளை வந்து கன்வின்ஸும் பண்ணிடுவாங்க. ஆமாம், அவன் கொன்னது வந்து சரிதான், தப்பே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு ஆடியன்ஸை கன்வின்ஸ் பண்ணக்கூடிய பியூர் ரைட்டிங்க, பக்கா ஸ்க்ரீன் பிளே ரைட்டிங்கோட இறங்கியிருக்காங்க, அடிச்சிருப்பாங்க. கிட்டத்தட்ட மற்ற மகிழ் திருமணியோட படத்துங்களை பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இந்த படத்தில் ஹீரோயின்ஸ்க்கான இம்பார்ட்டன்ங்கிறது கொஞ்சம் இருந்திருக்கும். சேம் டைம் அதுதான் மைனஸும் கூட. ஹீரோயின்ஸை வந்து இன்னும் பெட்டராக டெவலப் பண்ணியிருக்கலாங்கிற ஃபீலும் கொடுக்க தான் செஞ்சது. பிகாஸ் இந்த படத்தோட கிளைமேக்ஸில் அவங்க வச்சிருக்கிற அந்த ட்விஸ்ட்டுங்கிறது கண்டிப்பாக ஹீரோயின் நோக்கி தான் போகுது. கண்டிப்பாக இந்த படத்தை பார்த்தவங்க யாருமே எதிர்பார்த்துருக்கவும் மாட்டீங்க. அந்த கேரக்டர் 10ஓட 11 காணாமல் போகும்போது நினைக்கும் போது அந்த கேரக்டர் தான்டா ட்விஸ்ட்டு அப்படிங்கிற அளவுக்கு செம்மையாக புஷ்அப் பண்ணி எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. ஸோ மகிழ் திருமணி படங்களே வச்சு இந்த படம் தான் பெஸ்ட்டு ஒர்க்குன்னு சொல்லுவேன். பக்காங்க, பக்கா. நீங்கள் மற்ற படம்லாம் பார்த்துட்டு வந்து கடைசியாக நீங்கள் தடம் பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு பக்கா பேக்கேஜான ஒரு த்ரில்லர் மூமெண்ட் கிடைக்கும். விடாமுயற்சி வருது. விடாமுயற்சி வந்ததுக்கப்புறம் இந்த இடங்கள் மேபி இந்த பிளேஸ்மெண்ட் கூட மாறலாம். அவரோட பெஸ்ட் ஒர்க் விடாமுயற்சியாக கூட இருக்கலாம். பட் இப்போதைக்கு கேட்டிங்கன்னா தடம் மாதிரி ஒரு படம் கண்டிப்பாக அவர் கேரியரில் இன்னும் பண்ணவே இல்லை. ஸோ விடாமுயற்சி அதை மாற்றலாம், மாற்றாமையும் போகலாம். வெயிட் பண்ணி பார்ப்போம். கண்டிப்பாக விடாமுயற்சியோட ரிவ்யூ வரும். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப்பும் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த படம் உங்களுக்கு பார்த்துருந்தீங்களா, இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருச்சா எப்படிங்கிற மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த படம் ஒரு பெஸ்ட் ஒர்க்குன்னு சொல்லுவேன். மிஸ் பண்ணக்கூடாத ஒரு படம். எனக்கு வீடியோவில் இவ்வளோ தான். ஸோ உங்களுக்கு இந்த லிஸ்ட்டில் எந்த லிஸ்ட்டெல்லாம் பிடிச்சிருந்துச்சி, இந்த படத்தில் எது இந்த படம் பார்த்துட்டீங்க பார்க்கலாங்கிறத கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு, இது நம்மளோட முதல் வீடியோ. ஸோ ஐ ஹோப் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். எல்லோரும் உங்கள் சப்போர்ட்டோட நான் அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். அப்புறம் என்ன, வரட்டா.